தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் பந்தயத்தில் அபாரமான முன்னணியில் இருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். அவருக்கு அடுத்த இடத்திற்கு தவிக தலைவர் விஜய் முன் காத்திருப்பது சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பின் வழியே தெரிய வந்திருக்கிறது. நாட்டின் முன்னணி கருத்தாய்வு நிறுவனங்களில் ஒன்றான சி ஓட்டர் நடத்திய ஆய்வில் 27% பேர் மு.க.ஸ்டாலினை முதல்வர் பதவிக்கு விரும்பத்தக்க நபராக தேர்வு செய்துள்ளனர். இந்த பட்டியலில் 18% பேரின் ஆதரவை பெற்று தவிக தலைவர் விஜய் 2வது இடம் பிடித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 10% ஆதரவுடன் 3வது இடத்திலும், அண்ணாமலை 9% ஆதரவுடன் 4வது இடத்திலும் உள்ளனர். விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளோரின் எண்ணிக்கை எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை இருவருக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளோரின் எண்ணிக்கை போன்று கிட்டத்தட்ட 2 மடங்காக இருப்பது கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். 36% பேர் தமிழக அரசின் செயல்பாடுகள் மீது ஓரளவு திருப்தி அடைவதாக தெரிவித்துள்ளனர். 25% பேர் திருப்தி அடையவில்லை என தெரிவித்துள்ளனர். இதேபோல் முதல்வரின் தனிப்பட்ட செயல்பாடுகளில் 33% பேர் ஓரளவு திருப்தி அடைவதாக தெரிவித்துள்ளனர். இபிஎஸ்ஸின் செயல்பாடுகளில் 8% பேர் திருப்தி அடைந்ததாக பதிலளித்துள்ளனர். 15% பேர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயர்வு குறித்து 12% பேரும், போதைப்பொருள் பயன்பாடு குறித்து 10% பேரும் கவலை தெரிவித்துள்ளனர். திமுக மன்னராட்சி நடத்துவதாக தெரிவித்த தவிக தலைவர் விஜயின் கூற்றுக்கு அமைச்சர் சேகர் பாபு எதிர்வினையாற்றியுள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் 1-2. ஒரு சினிமா வரி பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, என்றும் ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே. இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் 2026ஆம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள். தவழுகின்ற குழந்தை நாங்கள் பிடி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள், பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள், சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், போராட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், ஆர்ப்பாட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், பொதுக்கூட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், மக்கள் பணி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், புயல், மழை, வெள்ளம் போன்றவற்றை கூட தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து 10 பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அதை எடுத்து போட்டோ போட்டுக்கொண்டு அதையும் பிரசுரிப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தால் தமிழகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். 2026 தேர்தலில் திமுக தவிக இடையேதான் போட்டி என விஜய் கூறியது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தல்ல ஒரு தேர்தல கூட போட்டியே எடுல, நீங்க பிரதான எதிர்க்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை, இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்னை கேட்டா நாங்க பிரதான எதிர்க்கட்சின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி அங்க கேளுங்க.